திருச்சி மாவட்டம் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பெரம்பலூர், கரூர், முசிறி மற்றும் உள்ளூரை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இங்கு வருவதுண்டு. இதன் காரணமாக நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு வருவதும், பேருந்து கிடைக்காதவர்கள் இரவு நேரங்களில் அங்கேயே தங்குவதும் வழக்கம். அந்த வகையில் 13ஆம் தேதியன்று இரவு அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் பேருந்து மேடையிலேயே படுத்துறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக ரோந்தில் ஈடுபட்ட பெண் காவலர் தனலட்சுமி என்பவர் படுத்திருந்த பெண்ணை லத்தியால் அடித்து எழுப்பினார். திடுகிட்டு போன அந்த பெண்மணி தாக்கியதற்கான காரணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் காவலர் தனலட்சுமி குடித்துவிட்டு போதையில் கிடக்கிறாயா என கேட்டு லத்தியால் சரமாரியாக அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அனைத்தையும் அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதுகுறித்து அறிந்த திருச்சி மாநகர காவல் ஆணையர் சத்யபிரியா தனலட்சுமியை ஆயுதப்படைக்கு மாற்றி உத்தரவிட்டார். சாலையில் படுத்துறங்கிய பெண்ணை பெண் காவலர் லத்தியால் அடித்த சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.